இப்போ அந்த பான் வெட்டுச்சுன்னா நம்ம நீங்க திருப்பி நீங்க அந்த பக்கம் அந்த பானை அப்படியே ஃப்ரண்ட்ல எடுத்து போயிடுவீங்க. வெட்டாம பண்ணிட்டா வெட்டி அவங்க திரும்ப வெட்டினா மறுபடியும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி பண்ணாலும் ஓகே. நீங்க இந்த ஃப்ரண்ட்ல வைக்கும்போது அவங்க 2 ஸ்டெப் தள்ளிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃப்ரண்ட்ல வைக்கலாம். என் பாசன் நம்ம பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? உனக்கு ஞாபகம் இருக்கா? பென் பாஸ் பண்ண முடியுமா இந்த இடத்துல? இந்த பான் 2 ஸ்டெப் வந்துருக்கு. பென் பாஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? பண்ண முடியும்ல. என் பாஸ் பண்ணி கூட நம்ம போகலாம். என் பாஸ் பண்ணி அதை வெட்டலாம். அதுக்கப்புறம் அவங்க வெட்டினாங்கன்னா கூட ஸோ இப்போ இப்போ இது இப்போ இந்த அப்போ 307க்கு என்ன ஆன்சரு? பான் C3. நம்ம பிளாக்காக தானே விளையாடுறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் வைக்கிறோம் C3ன்னு வைக்கிறோம். C3 வச்சா அவங்க என்ன மூவ் பண்ணாலுமே நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 308 அதே மாதிரி அங்க இருக்கிற மாதிரி இங்க பசில் இங்க செட் பண்ணுங்க. பான் மூவ்மெண்ட்லாம் எப்படி எழுதுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. பான் முன்னாடி வருங்க C3. அதுக்கப்புறம் ஒயிட் என்ன பண்ணுவாங்க? D இன்டு C3. அப்போ நீங்க E3 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஒரு பான் தாண்டிடுச்சு. அந்த பானை வந்து பிளாக் பானை வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ப்ரொமோட் பண்ணிடலாம், தடுக்கவே முடியாது அவங்களால அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அதான் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ 301 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 302 அந்த பொசிஷன் அப்படியே போர்டில் செட் பண்ணி கண்டுபிடிக்க பார்க்கலாம்.